பெர்முடா மூவுக்கோணம் என்பது அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு மர்மமான பகுதி. இங்கு பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மாயமாக காணாமல் போன சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பான பல இரகசிய மற்றும் விஞ்ஞான கருதுகோள்கள் உள்ளன. பெர்முடா மூவுக்கோணத்தின் இருண்ட பக்கம். முக்கிய கருத்துகள். 1. அமானுஷ்ய சக்திகள் அண்ட் விண்கலங்களுக்கு தொடர்பா? சிலர் இங்கு அமானுஷ்ய சக்திகள் வேலை செய்கின்றன என்று நம்புகிறார்கள். கெட்ட சக்திகள், அகால மரணங்கள், தெய்வீக தடை போன்ற காரணங்கள் காரணமாக கப்பல்கள் காணாமல் போயிருக்கலாம் என்பதும் ஒரு கருதுகோள். கூடுதலாக விண்கலம் தொடர்புடையதா என்பதும் பலர் ஆய்வு செய்துள்ளனர். காந்த அசம்பாவிதம். பெர்முடா மூவுக்கோணத்தில் உள்ள காந்த களம் விசித்திரமாக செயல்படுகிறது. இது திசைகாட்டிகளை செயலிழக்க செய்யும். இதனால் விமானிகளும் கப்பல் நாவிகர்களும் வழிதவற வாய்ப்பு அதிகம். கடும் புயல்கள் ஆழ்கடல் அலைகள். இது புயல்கள் அடிக்கடி உருவாகும் பகுதி. எனவே பல கப்பல்கள் இயற்கை சீற்றத்தால் மூழ்கியிருக்கலாம். ரோக்வேவ்ஸ் என்ற 100 அடி உயரம் கொண்ட பயங்கர அலைகள் திடீரென எழும்பி கப்பல்களை அழித்திருக்கலாம். மெத்தேன் வாயு வெடிப்புகள். கடலுக்கு அடியில் இருக்கும் மெத்தேன் வாயு திடீரென வெடித்தால் நீரின் அடர்த்தி குறைந்து கப்பல்கள் உடனே மூழ்கும். இது ஒரு அறிவியல் வழிகாட்டும் விளக்கம். 5. மனித தவறுகள் அந்த மனச்சிக்கல்கள். பெருங்கடலில் வழிகாணும் சாதனங்கள் கோளாறு அடையக்கூடும். விமானிகள் அல்லது கப்பல் ஓட்டுநர்கள் பயப்படுதல், மன அழுத்தம் போன்ற காரணங்களால் தவறாக முடிவெடுத்திருக்கலாம். பிரபலமான காணாமல் போன சம்பவங்கள். ஃபிளைட் 19. 5 அமெரிக்க போர் விமானங்கள் இங்கு பயிற்சி செய்து கொண்டிருந்த போது மாயமானது. USS சைக்ளாப்ஸ். 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருந்த அமெரிக்க நாவி கப்பல் எந்த தடயமும் இல்லாமல் காணாமல் போனது. ஸ்டார் டைகர் அண்ட் ஸ்டார் அரியல். 2 பிரிட்டிஷ் பயணிகள் விமானங்கள் வானத்தில் திடீரென காணாமல் போயின. தீர்மானம். பெர்முடா மூவுக்கோணம் ஒரு மர்மமான இடம் என்றாலும் பெரும்பாலான விஞ்ஞானிகள் இயற்கை காரணங்களும் மனித தவறுகளும் முக்கிய காரணங்கள் என்று கருதுகிறார்கள். ஆனாலும் இது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத திடுக்கிடும் மர்மமாகவே உள்ளது. இப்படிப்பட்ட வீடியோக்களை பார்க்க நினைக்கிறீங்கன்னா நம்ம மர்ம கதைகள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.